மக்களே, ஒரு கதை சொல்கிறேன், நினச்சி பாருங்க. நம்ம ஒரு மேட்ச் பார்க்க இங்கேருந்து ஜப்பான் போகிறோம். ஜப்பானில் ஸ்டேடியமில் சக்ஸஸ்ஃபுல்லாக மேட்ச் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறோம். பார்த்தா நம்ம மட்டும்தான் ஸ்டேடியம்லேருந்து கிளம்புறோம். என்னன்னா, அங்கே மீதி இருக்க ஜப்பான் பீப்புள் எல்லாமே அங்கே கீழே அவங்க போட்ட பாட்டில், சாக்லேட் ரேப்பர்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ட்ராஷ் கேனில் போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்புறாங்க. இது ஒரு சிம்பிள் விஷயம்தான். ஆனால் இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸை எடுத்துக்காட்டுது. என்னன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னோட ஃபேவரட் டீம் வின் பண்ணுதா, செலிப்ரேட் பண்ணிட்டு நீ இருந்த இடத்த க்ளீன் பண்ணு. இல்லை தோத்துருச்சா, சோகமாக இருந்தாலும் நீ இருந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு போ. ஸோ எப்படி இருந்தாலும் சரி, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து நீ தவறக்கூடாது. ஸோ ஜப்பான் ஸ்கூலில் பேசிக்காக அவங்க சொல்லித்தர முதல் வேல்யூ என்னன்னா, லீவ் த பிளேஸ் பெட்டர் தேன் யூ ஃபவுண்ட் இட். நம்ம ஸ்கூல்லேயும் சொல்லித்தராங்க கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படின்னு. பட் அதை எத்தனை பேர் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம்? எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம என்ன ஒர்க் வேணால் பண்ணலாம், பட் செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதை விட முக்கியம். ஸோ இதில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னாலே நம்ம லைஃப்பில் சக்ஸஸை பார்த்துடலாம். இன்னைக்கு ஜப்பான் அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி இன்னைக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் கண்ட்ரியாக இருக்குது. சம்டைம்ஸ் வேல்யூஸ் வின் மோர் ஹார்ட்ஸ் தேன் விக்ட்ரி.